உங்கள் முன்பு படிக்க விரும்புகின்றேன். தாய்முலைதனை இழந்தது ஒரு நாள், பேய்வதை முகாம் திறந்தது மறுநாள். தமக்கையின் கருவருந்தது ஒரு நாள், தகப்பனின் உடல் மிதந்தது மறுநாள். நெடும்பனை கருகி கொடும்புனல் பெருகி பிணம் நடுவே பிறந்து பிஞ்சு நெஞ்சு பிளந்து பாழுலகம் கைவிட்டு போனது ஒரு நாள். நம்பு மகளே, நான் இருக்கிறேன் தனி தமிழிட, தாயாவாய் நீ மறுநாள். அடுத்த கவிதை. தாயும் தந்தையும் வெடிபட்டு இறந்தார்கள், அக்காவும் அண்ணனும் பிடிபட்டு இறந்தார்கள். எஞ்சியுள்ள பிஞ்சுகள் யாம் எத்துணை நாள் பதுங்குவது? நீரின்றி சோரின்றி நிழலின்றி வழங்குவது. இக்குழியே நாளை எம் விரைப்பு குழியா? இனிமேலும் தமிழா நீ தொப்புள் கொடியா? அடுத்த கவிதை. உலகத்தின் கடைசி மனிதனும் கைவிட்ட அவலத்தின் சாட்சியாக ஈழத் தமிழர்களின் பிணங்கள். மனசு ரணமாகி கண்கள் குளமாகி நிற்கிறோம். ஏதும் செய்ய முடியாத இயலாமை நினைத்து அவமானம் பெருகுகிறது. உயிர் சுமப்பதை விட நினைவுகளின் வலி சுமப்பது துன்பமாக இருக்கிறது. இருக்கிறவர்களை விட இறந்தவர்கள் பாக்கியசாலிகள். உன் வீட்டில் பூச்செடிகள் இருக்கின்றனவா? பூனைகள் இருக்கின்றனவா? புறாக்கள் இருக்கின்றனவா? பார்ப்பதும் கேட்பதுமாய் நுழைந்தாள் சிறுமி. உன் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறார்களா என்று கேட்டபோது வெள்ளமாய் பெருக்கெடுத்தது கண்ணீர். அடுத்த கவிதை. இது என் கடைசி அழுகை. இனிமேல் நான் சிரிக்கவே முடியாது. இது என் கடைசி புகைப்படம். இன்னொரு முறை நீங்கள் என்னை பார்க்க போவதில்லை. இந்த காயத்தை விட உங்களின் கடலுக்கப்பாலான மௌனம் தாய்ப்பாலின் நஞ்சு. அணைந்த ஊதுவத்தியில் மரண வாசனை நுகரும் மகள், புகை மண்டலத்தில் கருகிய பூ, ஆணிவேரை தேடும் அவலம். பிறந்த மண்ணிலேயே பிச்சை எடுப்பது தமிழ் சாதிக்கு மட்டுமே. மண் சுமக்கும் உடல்களில் காயம் சுமந்த முலைகள் பெண்ணென்றும், கனல் சுமந்த கண்கள் ஆண் என்றும் அடையாளம் காண்பாய். புத்த புக்குகளின் பிச்சை பாத்திரங்களில் இரத்த கரைகள், மானிடம் கொன்ற இரத்தத்தின் மிச்சம், மனிதனை தின்ற இரத்தத்தின் மிச்சம் பாத்திரத்தில் கரையாக கிடக்கிறது. இதை எத்தனை சமுத்திரத்தின் தண்ணீரால் கழுவப் போகிறார்கள்? மௌனம் என்பது ஊமையாகி போன தருணம் மட்டுமல்ல, நாம் கோழையாகி போன தருணமும் தான். 8 கோடி தமிழினம் சாட்சியாக எழுதப்பட்டது சரித்திரம். எமக்கு இறுதியில் கிடைத்தது இறப்பதற்கான சுதந்திரம். எதுவுமில்லை என்ற நிலை எமக்கில்லை. இருக்கின்றன எம்மிடம் கழிவு ஒழுகும் ரணங்கள், கழுகு கொத்த பிணங்கள், சவமாய் வாழும் சனங்கள். உங்கள் குழந்தைகளிடம் சொல்லுங்கள், அவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் வரலாற்றை எங்கள் குழந்தைகள் கடந்தும் இறந்தும் தெரிந்து கொண்டிருப்பதை பற்றி. உங்கள் குழந்தைகள் நம்பிக்கை துறக்காத கடவுளின் பரிசு, எங்கள் குழந்தைகள் வீழ்ந்து போன மானுடத்தின் தண்டனை. உங்கள் குழந்தைகளுக்கு துப்பாக்கிகள், பொம்மைகள், எங்கள் குழந்தைகள் துப்பாக்கிகளுக்கு பொம்மைகள். உங்கள் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது எங்கள் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது எங்கள் குழந்தைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கும் போது எங்கள் குழந்தைகள் தமிழர்களாக இருக்கிறார்கள். சக மனிதர்கள் மீதான வன்முறையை ஏவுவது சில வகுப்பினரிடம் உள்ள ஒருவித நோயின் அறிகுறி. இந்த நோய்
அதிகார வெறி கொண்ட அரசியல் தலைவர்களை தொற்றும் போது